வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ். சிறகடி காசில் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா முத்துவையும் மீனாவையும் வீட்டில் காணோம். அதனால் விஜயா எங்கே போனாங்க, சமைச்சு வைக்காமல் எங்கே போயிட்டான், நான் வேறு ஹாஸ்பிட்டல் போகணும், நீங்கள் கொண்டு வந்த மருமக பாருங்கள் எப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கா அப்படின்னு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அண்ணாமலை அதெல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு அழைச்சிட்டு போய் உள்ள டைனிங் டேபிளில் காட்டுறாரு. பாறையெல்லாம் சமைச்சு வச்சுட்டு மீனா போயிருக்கிறா, மனோஜ்க்கும் ரோகிணிக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு தான் முத்துவும் மீனாவும் போயிருக்கிறாங்க அப்படின்றாங்க. அப்புறம் அண்ணாமலை சொல்கிறாரு, அது மட்டும் இல்லை, நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு பணமும் முத்து தான் கட்டியிருக்கான். அவங்க 2 பேரும் எப்போதுமே குடும்பத்துக்கு நல்லது தான் நினைப்பாங்க. அதுக்கு ஸ்ருதியும் சொல்கிறாங்க, ஏன் ஆண்டி இப்படி அவசரம் கொடுக்க மாதிரி பேசுகிறீங்க அப்படின்றாங்க. அது விஜயாவுக்கு கோவம் வருது. ஹாஸ்பிட்டலுக்கு முத்துவும் மீனாவும் வந்துட்டாங்க. மனோஜை பார்க்குறாங்க. அப்போ நர்ஸ் ஒருத்தவங்க வராங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு கட்டை பிரிக்கிறதுக்கு டாக்டர் வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மனோஜ் எனக்கு கண்ணு தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் ரோகிணிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டை பிரிக்கிறதுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க மனோஜை. அண்ணாமலை, விஜயா எல்லாருமே சாமிகிட்ட வேண்டிக்கிறாங்க. அப்போ மனோஜ் ரோகிணி உள்ளே வர சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ நர்ஸ் ரோகிணி மட்டும் உள்ளே கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அப்போ டாக்டர் கட்டை பிரிக்கிறாரு. மெதுவாக கண்ணை திறக்க சொல்கிறாரு. மனோஜும் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறாரு ரோகிணியை. ரோகிணி மெதுவாக தோற மனோஜ் எனக்கு தெரியுதா, நான் தெரியறேனான்னு பதட்டமாக கேட்குறாங்க. அப்போ கண்ணை திறந்து பார்க்குறாரு. மனோஜ்க்கு கண்ணு நல்லா தெரியுது. ரோகிணி பார்க்குறாரு. பார்த்துட்டு, ரோகிணி நீ எனக்கு தெரியற, எனக்கு கண்ணு தெரியுது அப்படின்னு 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் ரோகிணி டாக்டர் நீங்கள் இனிமேல் வெளியில் போயிடுங்கம்மா, நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு ரோகிணி வெளியில் அனுப்பிடுறாங்க. ரோகிணி போய் வெளியில் அழறாங்க. எல்லோரும் பதட்டமா என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, மனோஜ்க்கு கண்ணு தெரியுது ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ மீனா ரோகிணிக்காக பரிதாபப்படுறாங்க. கிறிஷோட அப்பா உங்கள் அண்ணன் தான், முன்னாடி கிறிஷுக்கும் இந்த மாதிரி தான் கண்ணில் அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.